வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி சூப்பராக சாம்பார் ரசம் சாதத்துக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வாங்கினா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-12 மிளகு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூட ஒரு 2 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு இது போல் நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த வீடியோ எடுக்க நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு சாந்து போல் மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால கத்திரிக்காய் மேலே மசாலா நல்லா தடவிட்டு நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது நமக்கு அதிலிருந்து மசாலா பிரியாமல் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய்க்கான மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் கிடைக்கலன்னா நார்மலான கத்திரிக்காயிலே நல்ல பெரிய கத்திரிக்காய் கிடைச்சா அந்த மாதிரி நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நீங்கள் ஈவனாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வேகும்போது ஒரே டைமில் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இது போல் நம்ம மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து 2 பக்கமும் நல்லா தடவிக்கலாங்க. அப்படியே நம்ம டிப் பண்ணக்கூடாது. இது போல் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 2 பக்கமும் இது போல் நல்லா தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எடுத்த கத்திரிக்காய்க்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் தடவி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெலிசாக நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் வறுக்கும்போது உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தாங்க கரெக்டாக வெந்து வந்துடும். அதே மாதிரி கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கடைசியாக இந்த கத்திரிக்காயிலையும் நல்ல மசாலா தடவி எடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நான் கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் பேன்லேயும் வறுத்துக்கலாம். தோசை கல்லில் கூட நீங்கள் சேர்த்து கூட எண்ணெய் விட்டு லைட்டாக இது போல் திருப்பி விட்டு வறுத்துக்கலாங்க. மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கத்திரிக்காய் வேக வச்சுக்கோங்க. வெந்து வந்ததும் இது போல் திருப்பி விட்டதும் கொஞ்சம் இன்னும் மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வரவே இல்லை. இது கூட கொஞ்சம் வாசனைக்காக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். மறுபடியும் அதே எண்ணெயில் அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நான் 3 பேட்ச் இதே எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை. பாருங்கள், கடைசி பேட்சும் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நமக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு அதிகமாக செலவாகாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.